பிதா கிட்ட போனா என்ன கிடைக்குது? அன்பு. இயேசு கிட்ட போனா கிருபை. அப்புறம் அதோட முடிஞ்சிருச்சா? என்ன வேணும்? வெறும் கிருபையை மட்டும் டான்ஸ் ஆடினா என்ன பண்ண முடியாது? பரலோகம் போக முடியாது. யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துறார். ராமன் சொல்லுவீங்களா? இப்போ சபை மக்கள் எல்லாருக்கும் மறுபடியும் புரிஞ்சிருக்கும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம, ஆவியானவருக்கு காத்திருக்காம, ஆவியானவரால் நடத்தப்படாம, ஆவியானவருக்குள்ள இல்லாம ஒருத்தர் உண்மையாலுமே கடவுளை அறிய முடியாது. இனி சொல்ல போனா பரலோகமே போய் சேர்றதே கஷ்டமானதாக மாறிடும். கிறிஸ்தவத்துடைய சாராம்சம், கிறிஸ்தவத்துடைய பலன் யார்கிட்ட இருக்குன்னா திறவுகோல் ஆவியானவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்களும் ஆவியானவரும் சேரும்போது மட்டும்தான் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை சக்தி உடையதாக மாறுகிறது, இல்லையா? வல்லமை உடையதாக மாறுகிறது. ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.